பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஆற்றை பார்த்திருக்கலாம். ஆனால் ஒரு ஆறு பிறக்கும் தருணத்தை யாரும் நேரில் பார்த்ததில்லை. காரணம், ஒரு ஆறு ஒரே நாளில் பிறப்பதில்லை. அது ஆயிரக்கணக்கான மழைத்துளிகள், பாறைகள், மலைகள், காற்று, சூரியன் மற்றும் காலம் ஆகியவற்றின் கூட்டு அறிவால் உருவாகும் இயற்கையின் மிகப்பெரிய படைப்பு. உண்மையில் ஒரு ஆறு என்பது வெறும் ஓடும் நீர் அல்ல. அது பூமி தன்னைத்தானே உயிர்ப்பிக்கும் ஒரு அமைப்பு. பூமியில் ஒரு ஆறு பிறப்பதற்கு முன்பே அதன் பயணம் தொடங்கிவிடுகிறது. அந்த பயணம் கடலின் மேற்பரப்பில் ஆரம்பமாகிறது. சூரியனின் வெப்பம் பெருங்கடலின் நீரை மெதுவாக நீராவியாக மாற்றுகிறது. கண்களுக்கு தெரியாத அந்த நீராவி வானத்தை நோக்கி எழும்பும் ஒவ்வொரு நொடியும் எதிர்காலத்தில் பிறக்கவிருக்கும் ஒரு புதிய ஆற்றின் முதல் அத்தியாயம் எழுதப்படுகிறது. வானத்தின் உயரமான பகுதிகளில் வெப்பநிலை குறைவதால் அந்த நீராவி எண்ணற்ற நுண்ணிய நீர்த்துளிகளாக மாறுகின்றன. அவை ஒன்றோடொன்று இணைந்து மேகங்களை உருவாக்குகின்றன. இந்த மேகங்கள் வெறும் மிதக்கும் நீரல்ல, பூமியின் பல பகுதிகளுக்கு உயிரை எடுத்துச் செல்லும் இயற்கையின் மாபெரும் போக்குவரத்து அமைப்பாகும். ஆனால் மேகம் இருக்கின்ற இடமெல்லாம் ஆறுகள் பிறப்பதில்லை. பூமியின் நில அமைப்பே அடுத்த முடிவை எடுக்கிறது. கடலிலிருந்து வரும் ஈரமான காற்று உயரமான மலைகளை சந்திக்கும் போது மேலே ஏற வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. மேலே செல்ல செல்ல குளிர்ச்சி அதிகரித்து மேகங்களுக்குள் இருக்கும் நீர் கனமாகிறது. இறுதியில் அது மழையாக மலைகளின் மீது விழுகிறது. இதனால்தான் உலகின் பெரும்பாலான பெரிய ஆறுகள் மலைப்பகுதிகளில் பிறக்கின்றன. இமயமலை, ஆண்டீஸ், ராக்கி மலைத்தொடர், ஆல்ப்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலைகள் போன்றவை வெறும் மலைகள் அல்ல, அவை ஆயிரக்கணக்கான ஆறுகளின் தாயகங்கள். மழை இல்லை என்றால் இன்று நாம் அறிந்த பல பெரிய ஆறுகளே உருவாகி இருக்காது. மழை பெய்தவுடன் ஒரு ஆறு உருவாகிவிடும் என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் இயற்கை அவ்வளவு எளிமையானதல்ல. மழைத்துளிகள் தரையை தொட்ட பிறகு அவை 3 வெவ்வேறு பாதைகளை தேர்ந்தெடுக்கின்றன. சில நீர் நிலத்திற்குள் ஊறுகிறது, சிலவோ தாவரங்களால் உறிஞ்சப்படுகிறது. மீதமுள்ள நீர் நிலத்தின் மேற்பரப்பில் ஓடத் துவங்குகிறது. இந்த 3 பாதைகளும் பின்னர் ஒன்றோடொன்று துணையாக செயல்படுகின்றன. நிலத்திற்குள் ஊறும் நீர் அங்கேயே மறைந்து விடுவதில்லை. அது மண்ணின் அடுக்குகளையும் மணலையும் உடைந்த பாறைகளையும் கடந்து மெதுவாக கீழே பயணிக்கிறது. இந்த பயணம் சில நேரங்களில் நாட்கள், மாதங்கள், ஏன் ஆண்டுகள் கூட நீடிக்கலாம். அந்த நேரத்தில் மண் ஒரு இயற்கை வடிகட்டியாக செயல்பட்டு நீரை மிகவும் தூய்மையானதாக மாற்றுகிறது. பாறைகளின் அடியில் இந்த நீர் அமைதியாக சேமிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். பின்பு ஒரு நாள் மலைச்சரிவில் பாறைகளின் அமைப்பு மாறும் இடத்தில் உள்ளே இருந்த அழுத்தம் அதிகரிக்கும் போது அந்த நீர் வெளியில் வர ஒரு வழியை கண்டுபிடிக்கிறது. அதுதான் ஊற்றின் பிறப்பு. உலகின் எண்ணற்ற ஆறுகள் இத்தகைய அமைதியான ஊற்றுகளிலிருந்தே தங்கள் வாழ்க்கையை தொடங்குகின்றன. ஒரு ஊற்றை பார்த்தால் அது மிக சிறியதாக தோன்றலாம். சிலவற்றை ஒரு குழந்தை கூட தாண்டிவிட முடியும். ஆனால் அந்த சிறிய நீரோட்டத்திற்குள் எதிர்காலத்தில் ஒரு முழு பள்ளத்தாக்கை உருவாக்கும் சக்தி மறைந்திருக்கிறது. இயற்கை எப்போதும் சிறிய தொடக்கத்திலிருந்தே மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்குகிறது. ஒரு மலையில் ஒரு ஊற்று மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கான ஊற்றுகள் உருவாகலாம். ஒவ்வொன்றும் தனித்தனியாக சிறிய நீரோடைகளாக ஓடத் துவங்குகின்றன. அவை புல்வெளிகள், காடுகள், பாறைகள் மற்றும் பள்ளங்களை கடந்து மெதுவாக ஒன்றை ஒன்று தேடி பயணிக்கின்றன. இயற்கையில் இது ஒரு சீரற்ற நிகழ்வு அல்ல. நிலத்தின் சாய்வு, பாறைகளின் அமைப்பு மற்றும் புவியீர்ப்பு விசை ஆகியவை இந்த பாதையை நிர்ணயிக்கின்றன. 2 சிறிய ஓடைகள் சந்திக்கும் போது அவை போட்டியிடுவதில்லை, ஒன்றாக இணைகிறார்கள். பின்பு இன்னொரு ஓடை சேர்கிறது. மேலும் பல ஓடைகள் இணைகின்றன. ஒவ்வொரு இணைப்பிலும் நீரின் அளவு அதிகரிக்கிறது, ஓட்டத்தின் வலிமையும் அதிகரிக்கிறது.
ஒரு கட்டத்தில் அந்த நீரோட்டத்தை இனி சிற்றோடை என்று அழைக்க முடியாது, அது ஒரு இளம் ஆறாகவே மாறியிருக்கும். இப்போது ஆற்றின் உண்மையான வேலை துவங்குகிறது. அது வெறுமனே ஓடுவது மட்டுமில்லை, பூமியின் மேற்பரப்பையே மாற்றத் துவங்குகிறது. வேகமாக பாயும் நீர் சிறிய மண் துகள்களை எடுத்துச் செல்கின்றன, பின்பு பெரிய கற்களையும் நகர்த்துகின்றன. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளில் இந்த சிறிய செயல் மிகப்பெரிய பள்ளத்தாக்குகளையும் ஆழமான கணவாய்களையும் உருவாக்குகிறது. நாம் மலைப்பகுதிகளில் காணும் அருவிகளும் இந்த இளம் ஆற்றின் படைப்புகளே. கடினமான பாறைகளும் மென்மையான பாறைகளும் வெவ்வேறு வேகத்தில் அறியப்படுவதால் உயர வேறுபாடுகள் உருவாகுகின்றது. அங்கே நீர் கீழே விழத் துவங்குகிறது. ஒரு அருவி என்பது வெறும் அழகான காட்சி மட்டுமல்ல, ஒரு ஆறு தனது பாதையை செதுக்கும் இயற்கையின் சிற்பக்கலை. பலர் ஒரு ஆற்றை வெறும் நீராகவே பார்க்கிறார்கள், ஆனால் அறிவியல் வேறு ஒன்றை சொல்கிறது. ஒவ்வொரு ஆறும் ஒரு சுமை தாங்கி. அது மலைகளிலிருந்து கனிமங்கள், மண் விதைகள், ஊட்டச்சத்துகள் மற்றும் நுண்ணுயிர்களை கீழ்நிலங்களுக்கு எடுத்துச் செல்கிறது. அதனால்தான் ஒரு ஆறு ஓடும் இடங்களில் உயிர் வேகமாக வளர்கிறது. ஒரு ஆறு பிறப்பதென்பது ஒரு நீரோட்டத்தின் பிறப்பு மட்டுமல்ல, அது ஒரு காட்டின் பிறப்பு, ஒரு பள்ளத்தாக்கின் பிறப்பு, ஆயிரக்கணக்கான உயிரினங்களின் வாழ்விடத்தின் பிறப்பு, எதிர்கால மனித நாகரிகங்களின் பிறப்பு. ஒரு சிறிய மலைத்துளியாக துவங்கிய அந்த பயணம் பூமியின் மிகப்பெரிய உயிரியல் வலையமைப்புகளில் ஒன்றாகவே மாறும் என்பதை அந்த முதல் நீர்த்துளி கூட அறிந்திருக்காது. ஆக இளம் ஆறு மலையிலிருந்து கீழிறங்கும் போது அதன் வேகம் இன்னும் அதிகமாக இருக்கும். புவியீர்ப்பு விசை தொடர்ந்து அதை முன்னோக்கி இழுக்கிறது. இந்த வேகமான ஓட்டம் பாறைகளை உரசி சிறு கற்களை உருட்டி மண்களை எடுத்துச் செல்கிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இப்படியே தொடரும் போது ஒரு ஆறு பூமியின் முகத்தையே மாற்றும் அளவுக்கு வலிமையான இயற்கை சக்தியாகவும் மாறுகிறது. மலையிலிருந்து சமவெளியை அடைந்தவுடன் ஆற்றின் குணமும் மாறத் துவங்குகிறது. சரிவு குறைவதால் அதன் வேகம் குறைகிறது. நேராக ஓடிய நீர் இப்போது வளைந்து நெளிந்து ஓட ஆரம்பிக்கிறது. இந்த வளைவுகள் வெறும் அழகுக்காக உருவாகவில்லை. நீரின் வேகம், கரைகளின் மண், நிலத்தின் அமைப்பு ஆகியவற்றின் சமநிலையால் இயற்கையாக உருவாகும் வடிவங்கள். ஆறு வேகம் குறையும் இடங்களில் அது எடுத்து வந்த மண் துகள்கள் மெதுவாக கீழே படுகின்றன. இந்த மண் மிகவும் வளமானது. மலைகளிலிருந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கொண்டு வரப்பட்ட கனிமங்களும் ஊட்டச்சத்துகளும் இதில் கலந்திருக்கும். அதனால்தான் உலகின் பெரும்பாலான வளமான விவசாய நிலங்கள் ஆற்றங்கரைகளில் அமைந்திருந்தன. பண்டைய மனிதர்கள் இந்த உண்மையை மிகவும் விரைவாக உணர்ந்திருந்தார்கள். அவர்கள் முதலில் குடியேறியது மலை உச்சிகளில் அல்ல, ஆற்றங்கரைகளில்தான். குடிநீர், மீன்கள், வளமான நிலம், போக்குவரத்து, விவசாயம் என வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் ஒரு ஆறு வழங்கியது. அதனால்தான் சிந்து, நைல், டைக்ரீஸ், யூப்ரட்டிஸ், மஞ்சளாறு போன்ற கரைகளில் உலகின் முதல் பெரிய நாகரிகங்களும் மலர்ந்தன. ஒரு ஆறு மனிதர்களுக்கு மட்டுமல்ல, எண்ணற்ற உயிரினங்களுக்கும் வாழ்வின் மையமாகவே இருக்கிறது. யானைகள் தண்ணீர் குடிக்க வருகின்றன. மான்கள் கரையோர புல்வெளிகளில் மேய்கின்றன. முதலைகள் அமைதியாக காத்திருக்கின்றன. மீன்கள் இனப்பெருக்கம் செய்கின்றன. பறவைகள் கரையோர மரங்களில் கூடு கட்டுகின்றன. ஒரு ஆறு ஓடும் இடம் முழுவதும் ஒரு உயிரியல் உலகமாகவே மாறுகிறது. காடுகளுக்கும் ஆறுகளுக்கும் ஆழமான தொடர்புண்டு. காடுகள் மலையை பாதுகாக்கின்றன, மலை ஆறுகளை உருவாக்குகின்றன. அதே நேரத்தில் ஆறுகள் மீண்டும் காடுகளுக்கு நீரை வழங்குகின்றன. இந்த இரண்டும் ஒன்றையொன்று சார்ந்திருக்கும் இயற்கையின் மிகச்சிறந்த கூட்டாளியாகும். ஒன்று பலவீனமடைந்தால் மற்றொன்றும் பாதிக்கப்படும். அதனால்தான் மரங்கள் அதிகமாக வெட்டப்படும் மலைப்பகுதிகளில் பல சிறிய ஆறுகள் மெதுவாக வற்றத் துவங்குகிறது. மழை பெய்தாலும் மரங்களின் வேர்கள் இல்லாததால் நீர் நிலத்திற்குள் ஊறாமல் வேகமாக ஓடிவிடுகிறது. நிலத்தடி நீர் குறைகிறது. ஊற்றுகள் பலவீனமடைகின்றன. இறுதியில் ஒரு ஆற்றின் பிறப்பே ஆபத்தில் சிக்குகிறது. அதை போல சில ஆறுகளோ பனிப்பாறைகளிலிருந்து பிறக்கின்றன. இமயமலையில் உறைந்திருக்கும் பனிப்பாறைகள் கோடை காலத்தில் மெதுவாக உருகி நீரை வெளியிடுகின்றன. இந்த நீரே கங்கை, பிரம்மபுத்திரா, சிந்து போன்ற பல முக்கிய ஆறுகளுக்கு தொடர்ந்து உயிர் கொடுக்கிறது. மழை குறைவாக இருக்கும் காலங்களிலும் அவை ஓடுவதற்கு இதுவே முக்கிய காரணமாகும். மற்ற சில ஆறுகள் பெரும்பாலும் பருவ மழையை மட்டுமே நம்பி வாழ்கின்றன. மழை காலத்தில் அவை பெருக்கெடுத்து ஓடுகின்றன.
வறட்சி காலத்தில் நீரோட்டம் குறைகிறது. உலகின் பல பகுதிகளில் இந்த வகை ஆறுகளே அதிகம் காணப்படுகின்றன. ஒவ்வொரு ஆறும் அதன் பிறந்த இடம், காலநிலை மற்றும் நில அமைப்பை பொறுத்து தனித்துவமான வாழ்க்கையை வாழ்கிறது. நீண்ட பயணத்தின் இறுதியில் ஒரு ஆறு கடலை அடைவதற்கு முன் தனது வேகத்தை மேலும் குறைக்கிறது. அது பல சிறிய கிளைகளாக பிரிந்து பரந்த சமவெளியில் பரவுகிறது. இதுவே டெல்டா. உலகின் மிகவும் வளமான நிலப்பகுதிகளில் பல இப்படிப்பட்ட டெல்டாக்களில்தான் உருவாகி இருக்கின்றன. மாங்க்ரோ காடுகள், பறவைகள், மீன்கள் மற்றும் எண்ணற்ற உயிரினங்கள் இங்கு வாழ்கின்றன. இறுதியாக ஆறு கடலோடு கலக்கிறது. பலருக்கு இது அதன் முடிவாக தோன்றலாம். ஆனால் இயற்கையின் பார்வையில் அது ஒரு புதிய துவக்கம் மட்டுமே. கடலை அடைந்த நீர் மீண்டும் சூரியனின் வெப்பத்தால் ஆவியாகி வானத்தை நோக்கி எழுகிறது. அந்த பயணம் மீண்டும் மேகமாக மாறுகிறது. அந்த மேகங்கள் மீண்டும் மலைகளை தேடி செல்கின்றன. மீண்டும் மழையாக பொழிகின்றன. மீண்டும் ஊற்றுகள் உருவாகின்றன. மீண்டும் சிற்றோடைகள் ஒன்றிணைகின்றன. இவ்வாறு கோடிக்கணக்கான ஆண்டுகளாக ஒருபோதும் நிற்காமல் இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த நீர் சுழற்சிதான் பூமியில் உயிர் தொடர்ந்து நிலைத்திருப்பதற்கான ஒரு முக்கிய காரணங்களில் ஒன்றாகவும் இருக்கிறது. இன்று நாம் காணும் ஒவ்வொரு ஆறும் கடந்த காலத்தின் நினைவுகளை தன்னுள் சுமந்து செல்கிறது. அது உருவான மலைகளின் கனிமங்களையும், கடந்து வந்த காடுகளின் உயிரையும், கரைகளில் வாழ்ந்த மக்களின் வரலாறையும் அமைதியாக எடுத்துச் செல்கிறது. அதனால்தான் ஒரு ஆறு வெறும் நீரோட்டம் அல்ல, அது பூமியின் உயிருள்ள நினைவகமாகும். அதைப்போல ஒரு ஆற்றின் வயதை ஆண்டுகளில் மட்டுமே அளக்க முடியாது. அது செதுக்கிய பள்ளத்தாக்குகள், உருவாக்கிய சமவெளிகள், வளர்ந்த காடுகள், காப்பாற்றிய உயிரினங்கள், உருவாக்கிய நாகரிகங்கள் ஆகிய அனைத்தும் சேர்ந்து அதன் உண்மையான வரலாற்றை எழுதுகின்றன. ஒரு ஆற்றை புரிந்து கொள்வது என்பது பூமியின் செயல்பாட்டை புரிந்து கொள்வதற்கு சமம். நாம் ஒவ்வொரு ஆற்றை மாசுபடுத்தும் போதும் ஒரு நீரோட்டத்தை மட்டும் பாதிப்பதில்லை, அதன் கரையில் வாழும் ஆயிரக்கணக்கான உயிரினங்களையும், நிலத்தடி நீரையும், விவசாய நிலங்களையும், எதிர்கால தலைமுறைகளின் குடிநீரையும் ஒரே நேரத்தில் பாதிக்கிறோம். ஒரு ஆற்றை பாதுகாப்பது என்பது இயற்கையின் மிகப்பெரிய உயிரியல் அமைப்புகளில் ஒன்றை பாதுகாப்பதாகும். அடுத்த முறை நீங்கள் ஒரு ஆற்றின் கரையில் நின்றால் உங்கள் கண்களுக்கு முன் ஓடுவது வெறும் நீர் அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கோடிக்கணக்கான ஆண்டுகளாக சூரியன், கடல், மேகம், மலை, மழை, பாறை, காடு மற்றும் காலமாகிய அனைத்தும் இணைந்து உருவாக்கிய பூமியின் மிக அற்புதமான உயிருள்ள படைப்புகளில் ஒன்றுதான் அந்த ஆறு. அது இன்னும் தனது முடிவில்லா பயணத்தை அமைதியாக தொடர்கிறது.